வானிலை நிகழ்வுகளை துல்லியமாக கணிக்க முடியாது என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். இயற்கை சிருஷ்டித்து இயற்கை இயக்கப்படுவதில் முடிஞ்சவரை சொல்கிறோம், அதில் துல்லியம் எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் நம்மளுக்கு முன்னாடி இப்போ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது முன்ன மாதிரி கிடையாது, எல்லாம் சொல்ல முடியாது, அதுவே போகிறோம். அதுக்கு என்ன நம்ம ரெடியாக இருந்துக்கணும், அவ்வளோதான். நீர் போவதற்கு வழி இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அப்போது புதுசாக இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னா வந்திருக்கு இல்லையா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னும் அதிகமாக அதாவது துல்லியத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும். வட உள் மாவட்டங்களில் கடந்த ஆண்டு மழையே பெய்யாத நிலையில் பெஞ்சல் புயலால் இந்த ஆண்டு நிலைமை தலைகீழாக மாறியிருப்பதாகவும் ரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 55 விழுக்காடு இயல்புகள் மழை குறைவு. கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மழையே இல்லை. ஆனால் இந்த வருடம் இந்த நிகழ்வானது தமிழகத்தின் ஊடே சென்ற காரணத்தினால வட உள் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. உலகளாவிய வானிலை கணிப்புகளையே சென்னை வானிலை ஆய்வு மையம் பயன்படுத்துவதாகவும் ரமணன் குறிப்பிட்டார். இந்திய பங்குச்சந்தைகளில் 5வது நாளாக நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் தொடக்கத்தில் சரிந்தது. பிற்பகலில் மீண்ட மும்பை பங்குச்சந்தை 809 புள்ளிகள் உயர்ந்து 81,765 புள்ளிகளாக வணிகத்தை நிறைவு செய்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 240 புள்ளிகள் அதிகரித்து 24,708 புள்ளிகளாக வணிகத்தை முடித்தது. டிசிஎஸ், இன்போசிஸ், டைட்டன் கம்பெனி, ட்ரெண்ட், டாக்டர் ரெட்டிஸ் லேப் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் விலை உயர்ந்தன. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் ஆட்டோ, HDFC லைஃப், NTPC, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் சரிவை கண்டன. தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் 2 விழுக்காடு வரை ஏற்றம் கண்டன. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் வட்டி விகிதம் குறைக்கப்படாது என்று தகவல் வெளியானது. இதனால் முதலீட்டாளர்கள் மிகவும் கவனமாக தங்களது முதலீடுகளை செய்தனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இடைக்கால நிவாரணமாக 600 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் புயலின் போது புதுச்சேரியில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிக மழை பெய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 2,12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்று படுகை கிராமங்களில் உள்ள அனைத்து குடியிருப்புகளும் வெள்ளத்தில் மூழ்கியதாக கூறியுள்ளார். புயலால் 4 பேர் உயிரிழந்ததாகவும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 9,981 ஹெக்டேர் பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சேதங்களுக்கான தற்காலிக செலவாக சம்பந்தப்பட்ட துறைகளால் மொத்தம் 614 கோடியே 88 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சேதங்கள் குறித்து விரிவான அறிக்கை உரிய காலத்தில் புதுச்சேரி அரசால் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே முதற்கட்டமாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு 600 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு உடனடியாக மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளரும் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியுமான ககன்தீப் சிங் பேடி நேரில் கள ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரில் பல இடங்கள் கடுமையாக பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். அதாவது டேமேஜ் த கல்வர்ட், ரோட்ஸ், இதர ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் பார்க்கறாங்க. EBS அனைத்து கிராமங்களுக்கும் இப்போ ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே தரப்பட்டுள்ளது. லோக்கல் ஏதோ அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் தவிர மீதி ஆல் 100% EB கனெக்ஷன் தரப்பட்டுள்ளது. கண்டகாடு போன்ற இடங்களில் கூட எங்கே river sand has come on the fields, JCB bulldozers வச்சிட்டு அது அங்கிருந்து ரிமூவ் பண்ணி ஃபார்மர்ஸ் நெக்ஸ்ட் கல்டிவேஷன் சீசன்ல மறுபடியும் கிராப் கல்டிவேஷன் பண்ணணும், அதற்காக உதவி செய்தா சொல்லியிருக்கோம். மழையால் பாதிக்கப்பட்ட 255 பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார்.